அம்மா நான் 45 வயசு கடந்திருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ், இங்கே இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற. இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேற. எங்கள் அம்மா கண் கலங்கன்னா எனக்கு இங்கே உதிரும். கிட்ட போய் கேட்க முடியாது, ஏமா அழுவுறேன்னு. செருப்படி விழும். பா அப்படிம்பாங்க. அமைதியாக நிற்கணும், ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும். அவங்க சாந்தமாகும்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், இல்லை காலடியில். அவ்வளோதான், அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான். ஸோ லாங்குவேஜ், பேரண்டல் லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு 79 வயசு. ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஏதோ கண் கலங்கிருச்சு. என் பையன் வரான். வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில், அழுற ஐயா என்ன சொல்லு அம்மாட்ட. எனக்கு எங்கே தெரியுமா கவலை? என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை, அவன் பிள்ளை அவன்கிட்ட என்ன பேசும். பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்கிறேன், கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன், மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்கள. ஒரு நூலகம்ல 75 வயசு, 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கைய, 65 வயசு நூலகம். எனக்கு அப்படி தான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா. பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுங்க. இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை? இந்த பரம்பரை இருக்குதே, நம்ம பரம்பரை, பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை.